மக்களே, புதுசாக ஒன்று வந்து ட்ரை வந்து பண்ண போகிறேன். என்னங்கிறது சொல்கிறேன். ரெண்டலுக்கு பைக்கு வந்து எடுக்க போகிறேன். இங்கே வந்து ஒரு ஆப் வந்து இருக்கு, ரொம்ப யூலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இப்போ தான் ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு நானும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இங்கே நான் வந்து 2 பைக் இருக்கு அப்படிங்கிறது காட்டுங்க. எலக்ட்ரிக்கல் பைக்கு. ஸோ அதில் வந்து 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஓட்டினீங்கன்னா 5 rupees அப்படிங்கிறது காட்டியிருந்தது. பட் நானே ட்ரை பண்ணேன். ஸோ அதை வந்து நான் வந்து ட்ரை வந்து பண்ண போகிறேன் தான் இருப்பேன். அதுதான் இந்த பைக். ஸோ இது அந்த ஆப்பு நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு குவிக் ரைட்லாம் கொடுக்குறேன். பட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. பட் ஓகே, ஐம் சரௌண்டிங். பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ரைடு காட்டும். 1 வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. சரி, ஓகே. இதை ட்ரை வந்து பண்ணி பார்த்தேன். அன்லாக். ஸோ இந்த பைக் தான் வந்து 45 to 50 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதனால் இந்த பைக்கே வந்து நம்ம வந்து ரெண்ட் வந்து எடுத்துடலாம். ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம் வாங்க. இது ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் வந்து ஆயிடுது. ஸோ டெபாசிட் அமௌண்ட் ஒன்று வந்து இருக்குது. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கிளைம் பண்ணால் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ நான் வந்து ரைடு வந்து எடுக்கிறேன். முன்னாடி ஹார்ன் அடிக்கா ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவோம். பட் இந்த சிட்டி டிராஃபிக்குள்ளே எப்படி போகிறோன்னு தெரில. ஸோ போகிறத அப்படி காட்டுறேன். ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ, பேக் ரிவர்ஸ் எடுக்க முடியல. என்ன தெரிகிறது? சூப்பரா இருக்கு. நம்ம அண்ணன் எங்க ஒரு அண்ணா இருக்காரு, அவருக்கு அப்படியே டாடா சொல்லி அப்படியே பாய் சொல்லிட்டு போயிரு. அப்படின்னு இந்த சைடு தான் டிக்கத்தான் இருக்கு. ஸோ ஹை கைஸ், இந்த வண்டி எடுக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளவு நேரம் வந்து அப்படியே இருந்தேன். இதுல லைட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா வண்டி ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஆன்ல அப்படின்னா இப்படி கிடையாது, இந்த இருக்கு பாருங்க, இந்த கிரீன் கலர் இதுதான் ஆக்சிலேட்டர், இது ஹேண்டில். இதுல பிடிச்சிக்கலாம். போனை வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாருங்க, இதுல போட்டிருக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அது இதுன்னு போட்டிருக்கு. 45 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ அன்லாக் பண்ணிட்டேன்னா எவ்வளோ பே அப்படிங்கிறத வந்து காட்டும். எக்ஸ்டெண்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு எடுத்திருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு 8 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. வண்டி ஓட்டுனா மட்டும் நல்லா இருக்கு பாருங்க. மணி கட்டுறேன்னா இந்த வண்டி நல்லா தான் இருக்கு. ஓட்டும் போது வேற லெவல்ல இருக்கு. பின்னாடி ஆன்ல இருக்கு பார்த்தீங்களா. இதுலயே நம்ம ஸ்கேனிங்லாம் பண்ணிக்கலாம். வண்டி வந்து இப்படி சைக்கிள் மாதிரி தான், சட்டுன்னு தூக்கிட்டு சட்டுன்னு போய்க்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்டாண்டு மட்டும் தான் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. நான் உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோ ரன்னிங்லேயே வந்து காட்டுறேன். நான் வண்டி 1 மணி நேரத்தை எடுத்திருக்கேன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் விட்டுட்டு அப்படியே வேற எங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் காட்டுறேன். இந்த வண்டி வந்து நல்லா இருக்கு மக்களே. இங்க பாருங்க அப்படியே. ஸோ வண்டி டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அது வாட்டுக்கு ஜம்மு. நான் வாட்டுக்கு வண்டி எடுத்து அப்படியே வண்டி எடுத்து ஓட்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அப்படியே போலாம். ஓகே மக்களே, அப்படியே இந்த ரைடு எடுத்து அப்படியே போலாமா வாங்க. லாங்குவேஜே தெரியாத ஸ்டேட்டுக்குள்ள வந்து நான் அது வாட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டிட்டு ஜாலியா போயிட்டு. என்ன ஒண்ணு, போலீஸ்காரங்க பார்த்து ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இருக்கு. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இல்ல, காதுல ஹெட்செட் போடுறீங்க. நான் வாட்டுக்கு வீடியோ பேசிட்டே போறேன். அது போன் பேசிட்டே வண்டி போறதுனால அப்படிதான் நினைச்சது. அது அந்த ஹெட்செட்டை செக்யூர் நல்லா சரியா. சரி, ஓகே, போலாமா. ஆகாயம் தீ புரிச்சா பொறுமையாங்க. நான் போவேன் எங்கனாலும்.
அக்கம் பக்கம் ஆம்புலன்ஸ் வருது, அது வாட்டுக்கு வண்டி வழிவிடாம போறாங்க. வண்டி லைட்டா ஸ்லோவான மாதிரி இருக்கு, மேல மெட்ரோ போயிட்டு இருக்கு. சரி இப்படி போவோம். வண்டி ஃபாஸ்டா போகும்னு பார்த்தோன்னா வண்டி திடீர்னு வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து போகுது. ஓகே, அட்ஜஸ்ட் செய்து கொள்வோம். அப்படியே மொத்த கர்நாடகாவே பாதி இடம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன இங்கிலீஷ்ல பேர் இருந்தானா அதை வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி வாசித்துக்கிட்டேன். ஆனா கன்னடத்துல இருந்தா மட்டும்தான் வாசிக்க முடியல. ஓகே, ஐ வில் மேனேஜ். ஒருத்தர் வந்து பாருங்க, இது சைக்கிள் மாதிரி இருக்கிறதுனால இது பாக்குறதுக்கு எப்படின்னா வேலையில்லா பட்டதாரியில விட்டு வருவாங்களா அதே மாதிரி அப்படியே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ஹவு டு யூஸ் திஸ் இ-பைக் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் நான் கேட்ட மாதிரி அவரு சிம்பிளா சொல்லல. அவரு தசு குசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு. கடைசியில நானும் மேனேஜ் பண்ணேன். கடைசியில அவர் கேட்டாரு இவங்க மதர் டங் எது அப்படின்னு கேட்டோன்னு நான் சொல்லிட்டேன் மதர் டங் வந்து தமிழ் அப்படின்னா. ஐயோ தமிழ்ல பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசினார். ஐயோ நான் வந்து ஏரியா எதுன்னு தெரியல, மறந்து போச்சேன். சூப்பரா இருக்கு இந்த வண்டி எடுத்து அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓகே, ரெகுலரா எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் பெங்களூர் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிருங்க. நானே யோசிச்சேன் இதெல்லாம் செலவழிச்சு வாங்கணுமா பாக்கணுமா அப்படின்ட்டு. ஐயோ தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கேங்க. நான் வந்த இடம் மாதிரி தெரியலையே. ஒரு ரவுண்ட் அடிச்சேன், ஆனா இது ஒரு ரவுண்டு எங்கேயோ கொண்டு வந்துட்டு போல. ஐயா ஐயோ தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கேங்க. நில்லுங்க, முதல்ல ரூட்டை கண்டுபிடிச்சு. வேலியில போன ஓட வேட்டில விட்ட மாதிரியா சோழி முடிஞ்சதுங்க. சரியா போச்சு. நான் ஏதோ ஒரு ரூட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் இடத்த மாத்தி நகரணும்யா. ஏங்க நான் வாட்டுக்கு ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் இப்படியே போறாங்க, நான் திரும்பியே போயிடலாம் நினைக்கிறேன். எதுக்கு போட்டு அவ்வளவுக்கு சுத்திட்டு அதாவது மெட்ரோ கனெக்ட் ஆகுதா எனக்கு ஒரு டவுட்டு. மெட்ரோ கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த பேரு மெட்ரோ வேற ஒரு பேர் போட்டுருது, இங்க ஒரு மெட்ரோல வேற ஒரு பேர் போட்டுருக்கு. அப்பதான் ஒரு டவுட் வந்துச்சு, நான் ஒரு மெட்ரோ தான் கிராஸ் பண்ணேன், இங்க 2 மெட்ரோ கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தேன்னா ரூட்டை போட்டு பார்த்தா அது எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன். நல்ல வேலைக்கு கூகுள் மேப் நம்ம ஊருக்குள்ளதான் சொதப்பும், இங்கெல்லாம் கரெக்டா தான் காட்டுது. லாங்குவேஜ் வேற தெரியல, எங்க போறேன் எங்க வாரன்னு முத கொண்டும் தெரியாது போல. அப்படியே ஓட்ட வேண்டியதான் அந்த வாரத்திலேயே. எங்க கட்டு கிடைக்கும் அங்க எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். கான்பிடண்டா வண்டி ஓட்டுற பாருங்க. ஆப்போசிட் சைடு இப்படி வண்டி ஓட்டக்கூடாது, ஏன்னா இதுக்கு வந்து ஃபைனு கீன்லாம் அடிக்க மாட்டாங்க. அதனால வந்து நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே போறாங்க, ஆட்டோல இருந்து எல்லாருமே போறாங்க. சரி நான் அந்த ரூட் எடுத்து வரேன். சரியான மழை பெய்ஞ்சிருக்கு போல. போலீஸ்காரங்க எல்லாம் பாக்காங்க, நான் வாட்டுக்கு ஓவர்டேக் அடிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. அதனால வந்து கரெக்டான ரூட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டான ரூட்டில் போய் கொண்டு இருக்கிறேன். டாடா மோட்டர்ஸ் அப்படி இங்கிலீஷ்ல எழுதி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு எடுத்து போயிட்டு போயிட்டே இருக்கலாம்.
நம்ம போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, இந்த லெஃப்ட் தானே? பார்க் பண்ணிட்டு நான் அப்படியே நெக்ஸ்ட் vlog வந்து எடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு பைக் வந்து நம்ம ஏரியால இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.